ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் என்னுடைய டேயோட ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட். நம்ம சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அண்ட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால வீடியோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டி விட்ருப்பேன். ஓகே, பரவாயில்ல, ஃபைன். குளிச்சு ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட் நம்ம கோயிலுக்கு தான் போயிருக்கோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு போய்ட்டு கேக் வெட்டலாம் வாங்க. ஸோ என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கேக்கு, சாக்லேட் ஃப்ளேவரு. இப்போ சைடு வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒவ்வொரு தடவை என்னோடய பர்த்டேவும் வெடிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ப்ரே வெடிக்கவும் எனக்கு செம்ம எக்ஸைட்டட், ரொம்பவே சந்தோஷமாக என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம ஹாப்பியாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது தான். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த கிஃப்ட்டெல்லாம் மட்டும் இல்லாமல் அது போக நம்ம 2 கிஃப்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். அப்போ அந்த 2 கிஃப்ட் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸில் தனியாக வீடியோ போட்டோம் அப்படி சொல்லலாம் தான் நான் நினச்சேன். பார்த்தா நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன கிஃப்ட் ஆர்டர் பண்ணமோ அது வந்துருச்சு. ஸோ என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் காட்டுறேன். இன்னொரு கிஃப்ட் மட்டும் வரல. அது என்னென்னு வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்டை சொல்லுங்கள். இது என்னோடய 15 பர்த்டே அப்படிங்கிறதுனால 15வது பர்த்டே அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா எனக்கு 15 கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒன்றுனா என்னென்ன கிஃப்ட்னு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எங்கள் அப்பச்சி வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ வாங்கி கொடுத்தாங்க. அதான் அந்த பிஸ்னஸ் கேம். எங்கள் அம்மாச்சி வந்து அந்த பர்பிள் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் டெய்ரி மில்க் ஒரு ஃபேமிலி பேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அதில் பெரிய வாட்டர் பாட்டில் எங்கள் அப்பா, மீடியம் வாட்டர் பாட்டில் எங்கள் அம்மா, அதில் குட்டி வாட்டர் பாட்டில் நான். இதுதான் அந்த வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி எந்த 3 விஷயத்தை பார்த்தாலுமே எனக்கு எங்கள் 3 பேர்த்தோட ஞாபகம் தான் வரும். அண்ட் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா அண்ட் நீங்கள் இருக்கிற மாதிரி எந்த விஷயத்தை பார்த்தா தோணுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா ஏதோ 15வது பர்த்டே 15 கிஃப்ட் வாங்கி தரணும் ஏனோ தானோலாம் இல்லாமல் எனக்கு என்னென்ன வேணுமோ ஒன்றையும் பார்த்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் யூஸ் பண்ணுற பவுடர், பர்ஃப்யூம், கம்மல், பென்னு, இந்த மாதிரி ஒன்று எனக்காக பார்த்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் என் பர்த்டே அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணக்கூடாது, எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து நான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஐ லவ் யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செம ஹாப்பி. எனக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வரவும் எனக்கு செம ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம இப்போ கேக் சாப்பிட்லாமேன்னு கேக் எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம முக்கியமான வேலையாக வெளியில் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய செகண்ட் அவுட்ஃபிட்டு. ஸோ அது கிளம்புறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் என்னுடைய பர்த்டே லாஸ்ட் மினிட்ல மெஹந்தி போடலான்னு பிளான் பண்ணதுனால ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் மெஹந்தி போட்டேன். நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து பஸ்ஸில் போயிடலாம் போகும்போது. ஓகேங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒவ்வொரு வருஷம் பர்த்டே அப்போவும் நம்ம ஆஷ்ரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே என்ன வாங்கணும்னு தோணுதோ அது என்னோடய சேவிங்ஸில் வாங்கி தருவேன். இந்த தடவை இவங்கள மாதிரி ரோட்டில் இருக்கிறவங்க பாவம் அவங்களுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில், ஃபுட் வெரைட்டி ரைஸ் காமிச்சு இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ சோப்பு ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் மதியானம் லஞ்ச் சாப்பிட்டது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் கீழ் வீட்டு பாப்பா. இவங்களுக்கு தான் நான் வந்து டெய்லியும் ஹோம்ஒர்க் சொல்லி தருவேன். அதே மாதிரி இன்றைக்கி ஹோம்ஒர்க் சொல்லி தந்துட்டு பட்டாசு வெடித்து நம்மளுடைய பர்த்டே விலாகை முடிச்சிக்கலான்னு சொல்லி இப்போ பட்டாசு வெடிக்க போகிறேன். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வித் தக்காளி தொக்கு என்னோடய ஃபேவரட் சாப்பிட்டாச்சு. அதையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ யூனிக் ரெக்கர்ஸோடைய பட்டாசு வெடித்து என்னோடய பர்த்டே விலாகை முடிச்சிக்கலாம். ஸோ பட்டாசு வெடிச்சாச்சு, எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். பை லிட்டில்